அதுல வந்து ரெண்டு துருவங்கள் இருக்கும். ஒன்னு வட துருவம், இன்னொன்னு தென் துருவம். வட துருவமும் ஒன்றையொன்று விளக்கும், தென் துருவமும் ஒன்றையொன்று விளக்கும். அதே போல வட துருவம் தென் துருவம் ஒன்றையொன்று ஈர்க்கும். அதாவது ஒரு ஒற்றை துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும், எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும். அதை வந்து நம்ம இப்ப வாகனங்களை பயன்படுத்தும் போது நம்ம வாகனங்களோட விபத்தை குறைக்கலாம். அது எப்படின்னு இதுல இருந்து பார்க்கலாம். இது வாகனத்தோட பின்பகுதி, இது முன்பகுதி, இது இடதுபுறம், இது வலதுபுறம். அது காந்தத்தை வாகனத்தோட எல்லா பக்கவாட்டிலையும் நம்ம பொருத்தும் பொழுது ஒரு வாகனம் எதிர்க்க வரும் பொழுது இன்னொரு வாகனம் எதிர்க்க வந்தா எதிரெதிர் துருவங்கள் இருக்கிற மாதிரி ஒரு துருவங்கள் விளக்கும் போது விபத்தை நம்ம வந்து குறைக்கலாம். இது இந்த படத்துல தெளிவா பார்க்கலாம். அதாவது நம்ம காந்தத்துல மின்னோட்டத்தை செலுத்தும் போது வலுவான காந்தங்கள் உருவாகும். அதை வந்து வாகனங்களை பொருத்தும் போது வாகனத்தோட அந்த விபத்தை வந்து நம்ம ஈஸியா தவிர்க்கலாம் அப்படிங்கறத வந்து நாங்க இப்ப வந்து சொல்றோம். எப்போதும் வாகனங்களின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும். வாகனங்கள் பிறந்ததிலிருந்து இயந்திர சாதனங்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் இரண்டிலும் இந்த சிறந்த கண்டுபிடிப்பில் நிறைய அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக பவர் பார்க்குகள் மற்றும் ஆன்டிரோல் பார்க்குகள் மூளையில் வாகனத்தின் நிலைத்தன்மையை கணிசமாக அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் முன் தண்டவாளம் மற்றும் ஃபயர்வால்கள் விபத்தின் போது கார்கள் மற்றும் பயணிகளின் காயத்தை நிச்சயமாக குறைக்கலாம். மஸ்டா MX-5 இல் உள்ளிழுக்கக்கூடிய ஹெட்லைட்களில் இருந்து நிலையானவற்றிற்கு மாறுவதும் பாதசாரிகளுக்கு பாதுகாப்பாக அடிப்படையை கொண்டது. ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் நீண்ட காலமாக ஒவ்வொரு வாகனத்திலும் நிலையான உபகரணமாக இருந்து வருகிறது. அடாப்ட் ஸ்க்ரூ கண்ட்ரோல், ஃபிளைட் கண்டறிதல் மற்றும் லேண்ட் புறப்பாடு எச்சரிக்கை ஆகியவை வாகன பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான புதிய அமைப்புகள். இருப்பினும் இந்த மின்னணு அமைப்புகள் இருந்தாலும் சில விபத்துகள் இன்னும் நிகழ்கின்றன. ஜெர்மன் காப்பீட்டு சங்கத்தால் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் பின்புற மோதல்கள் 50% எந்த பிரேக்குக்கும் இல்லாமல் நிகழ்கின்றன. மேலும் 70% வாகனத்தை சரியான நேரத்தில் நிறுத்த போதுமானதாக இல்லாத பிரேக்கிங்களுடன் நிகழ்கின்றன என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது 2 கார்கள் மிக அருகில் வரும் பொழுது ஓட்டுநர்கள் முழு பிரேக்கை பயன்படுத்தினாலும் விபத்துக்களை தவிர்க்க பிரேக் விசை போதுமானதாக இல்லை. ஏனெனில் அதிகபட்ச பிரேக்கிங் விசை தரை தொடர்பான விசையாகும். இது சாதாரண சுமை மற்றும் ஒட்டும் குணத்திற்கு மட்டுமே. இந்த சூழ்நிலையில் EMS வாகனத்தின் வேகத்தை அதிகரிக்க கூடுதல் விசையை வழங்க முடியும். இது விபத்துகளால் ஏற்படும் சேதத்தை குறைக்கிறது. இந்த அமைப்பு காந்தப்புலத்தை அடிப்படையாக கொண்டது. நமக்கு தெரியும், சோலனாய்டில் உள்ள மாறி மின்னோட்டம் காந்தப்புலத்தை உருவாக்க முடியும். தீவிரம் சோலனாய்டில் உள்ள மின்னோட்டத்தின் மாற்ற விகிதத்திற்கு நேரடியாக விகிதாச்சாரமாகும். இந்த அமைப்பு செயல்படுத்தப்படும் போது விபத்து வருகிறது என்றும் இந்த வாகனத்தின் பாதுகாப்பு தரம் மேல்நிலைக்கு மேம்படுத்தப்படுகிறது என்றும் அர்த்தம். பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அமைப்புகளும் அதிக முன்னுரிமையில் இருக்க வேண்டும் மற்றும் பேட்டரியில் உள்ள அனைத்து மின்சாரமும் சோலனாய்டாக மாற்றப்பட வேண்டும். ABS, ஏர்பேக்குகள், பிரேக்குகள் போன்ற பிற பாதுகாப்பு அமைப்புகள் தவிர சோலனாய்டில் பெரிய மின்னோட்டம் மாறி நிகழும் பொழுது பெரிய காந்தப்புலம் உருவாகும். இது முன்காரின் முடிவை போன்றது. பின்னர் 2 பெரிய காந்தப்புலங்கள் விபத்தை தடுக்க வலுவான காந்த விசையை உருவாக்கும். மின்காந்த பாதுகாப்பு அமைப்பின் எளிமைப்படுத்தப்பட்ட வரைபடம். கொள்கை மற்றும் கட்டுப்பாட்டு உத்தி. கட்டுப்பாட்டு உத்தி மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முதலாவதாக 2 தூண்டுதல்கள் நிலைகள் உள்ளன. ஒன்று இந்த அமைப்பை செயல்படுத்தலாம். முதலாவது தானியங்கி பிரேக்குகள் அமைப்புகளில் உள்ளதை போன்றது. 2 கார்களுக்கு இடையிலான தூரம் DOவை விட குறைவாகவும் வேக வேறுபாடு VOவை விட அதிகமாகவும் இருக்கும்போது பாதுகாப்பிற்கு முதலுரிமையை அளிக்க ECU ஒரு சமிக்கையை உருவாக்குகிறது. பாதிப்பு மற்றும் அமைப்பின் எளிமைப்படுத்தப்பட்ட வரைபடம். இந்த படத்துல பாருங்க, நான் சொல்றது எல்லாமே புரியும். கொள்கை மற்றும் கட்டுப்பாட்டு உத்தி. கட்டுப்பாட்டு உத்தி மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முதலாவதாக 2 தூண்டுதல் நிலைகள் உள்ளன. ஒன்று இந்த அமைப்பை செயல்படுத்தலாம். முதலாவது தானியங்கி பிரேக் அமைப்புகளில் உள்ளதை போன்றது. 2 கார்களுக்கு இடையிலான தூரம் DOவை விட குறைவாகவும் வேக வேறுபாடு VOவை விட அதிகமாகவும் இருக்கும் பொழுது பாதுகாப்பிற்கு முதல் முன்னுரிமை அளிக்க ECU ஒரு சமிக்கையை உருவாக்குகிறது. மேலும் இந்த EMS செயல்படுத்தப்படும் போது மற்றொரு நிபந்தனை அர்ப்பணிக்கப்பட்டு குறுகிய தூர தொடர்புகளை அடிப்படையாக கொண்டது. ஏனெனில் 2 கார்களின் அமைப்புகள் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டும். இல்லையெனில் காந்தப்புலம் மற்ற காரை ஈர்க்கும். இது மிகவும் மோசமானது. காரின் முன் அமைப்பை பின் காரால் செயல்படுத்த வேண்டும். பெரிய காந்த விசை பின்புறம்